இந்த திட்டத்தின் ஓர் அங்கமாக கணவரெல்ல பகுதியில் வீடுகளுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்திய அரசாங்கத்தினால் ஒரு வீட்டுக்கு 28 லட்சமும், இலங்கை அரசாங்கத்தினால் 4 லட்சமுமாக ஒரு வீட்டிற்கு 32 லட்சம் வழங்கப்படுகின்றது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இதேவேளை பசறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் டிட்வா புயலினால் வீடுகளை இழந்த மக்களுக்கான இழப்பீட்டுத் தொகையும் இதன்போது வழங்கப்பட்டன. முதற்கட்டமாக முழுமையாக வீடுகளை இழந்த 3 குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாவும், பகுதியளவில் சேதமடைந்த வீட்டு உரிமையாளர்கள் 11 பேருக்கு 3 லட்சம் ரூபாவும் வழங்கப்பட்டன. இங்குள்ள இந்த வீடுகளை பெறும் இந்த 12 குடும்பங்களும் வீடுகளை கேட்டுக்கொண்டு எங்கள் பின்னால் வரவில்லை, இதை செய்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு கடந்த காலங்களில் சாமர சம்பத் பின்னால் சென்றிருப்பீர்கள், வேலாயுதம் பின்னால் சென்றிருப்பீர்கள், வடிவேல் சுரேஷ் பின்னால் சென்றிருப்பீர்கள். நீங்கள் சென்ற போதும் உங்களுக்கு அந்த வீடுகள் கிடைக்கவில்லை. அரவிந்தகுமாரும் பார்லிமென்றத்தில் இருந்தார், அவராலும் இவற்றை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. நீங்கள் என்னிடம் வந்து இதை கேட்கவில்லை. அப்படி இருக்கும் போது நாங்கள் உங்களிடம் வந்து இந்த வேலைகளை ஆரம்பித்துள்ளோம். தற்போது வித்தியாசமான முறையில் சிந்திக்கும் அரசாங்கம் தான் காணப்படுகிறது என்பதனை நான் கூறுவதற்கு விரும்புகின்றேன். 12 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு வீடு கட்ட ஆரம்பித்திருந்தார் பிரச்சனை தீர்ந்திருக்கும். உலக பிரச்சனை இருந்தாலும் நாம் எமது பணியை தொடர்வோம்.